அதனால் இன்று வந்து சூரிய உதயம் 6:03, சிம்ம நாளிகை 0:20, திதி வந்து நவமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் 1 இல்லை, சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, கன்னியில் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. எதையும் கற்றுக்கொள்வதை விட நாம் கண்டுகொள்வது மேன்மை. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 2:45, மாலை 7:30 to 9. சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 9 to 10:30, ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1 to 3, யமகண்டம் 10 to 12. ராகு காலம். அன்றைய ராசி பலன்: மேஷம் செலவு, ரிஷபம் தடங்கல், மிதுனம் நட்பு, கடகம் வரவு, சிம்மம் கவலை, கன்னி அமைதி, துலாம் வீம்பு, விருச்சிகம் நன்மை, தனுசு போட்டி, மகரம் பரிசு, கும்பம் நஷ்டம், மீனம் மகிழ்ச்சி. சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். நாளைய விசேஷங்கள் வந்து ஆவணி 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை புரட்டாசி 1 பிறக்கின்றது. அழகான ஆவணிக்கு விடை கொடுத்து நம் புரட்டாசியை வரவேற்போம். புரட்டாசியில் 4 சனிக்கிழமை இருக்குது. 5வது சனிக்கிழமை வந்து ஐப்பசி 1 பிறக்கின்றது. ஒரு மாதம் வந்து புரட்டாசி 4 வரும், ஒரு மாதம் 5 வரும். நம்ம அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்தோடனே என்ன போடலாங்கும் போதே பெருமாள் வந்துட்டார். அதனால் வந்து நமக்கு ஒரு இது இசைதரணியில் சுப்புலட்சுமி பிறந்த நாள். திதி வந்து தசமி திதி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருங்கள். இன்று நாம் வந்து ரொம்ப இன்னைக்கு நான் பெருமாளையே எடுத்துட்டதுனால ஒன்றும் இது பண்ண முடியல. நாம் மாகாளய பட்சத்தில் இருக்கிறோம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். நாம் இன்று வந்து திங்கட்கிழமை என்னன்னா சோம மிருகசிரீசம், மகா வியாதி பாதம், அவிதவா நவமி, வியாதி சிரார்த்தம், பாக்கியப்படி பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி, கன்னி ரவி, சுக்கர ஜெயந்தி. நம்ம வந்து இன்று வாக்கியப்படி நேற்று தான் பாஞ்சராதய முனித்ராய வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. நேற்று வந்து திருக்கணிதப்படி, அதாவது பாஞ்சராத்திரம் வைகானசம் என்ற 2 ஆகம விதிகள் இருக்குது. அது ஒரு கோயிலில் பாஞ்சராத்திரப்படி செயல்படுவாங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு கோவிலில் வந்து இது வைகானசப்படி செயல்படுவாங்க. பாஞ்சராத்திரப்படி செயல்படுவர் ராமானுஜர்லாம் இது பண்ண ஸ்ரீரங்கம் இந்த கோவில்கள். திருமலையில் வந்து வைகானச ஆகம விதிப்படி நம்ம அந்த பூஜை வழிமுறைகள் கொஞ்சம் இதாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாமே ஒன்று தான். எத்தனையோ திருநாமங்கள், அத்தனையும் வேதங்கள், அதில் எந்த நாமம் சொன்னால் என்னருகில் வருவாய். அதனால் எவ்வளவு அழகாக நாம் சொல்லியிருக்கோம். நாராயணா ஹரி ஓம் நாராயணா. அதனால் நம்ம வந்து இந்த ஒரு இதை வந்து மாகாளய பட்சத்தில் இருக்கோம். முன்னோர்கள் வழிபாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கென்று ஒரு தனி விளக்கு போட்டு நம்ம இது பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம புரட்டாசி மாதத்திற்கு நாம் வந்து விட்டோம். பெருமாள் அதே ஞாபகமாக இருக்கின்றார். அதனால் மாதவா கேசவா என்றால் போதும், மறுகணமே அவனுடைய அன்பு நம்மை ஆளும். இப்படிப்பட்ட ஒரு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. இப்படிப்பட்ட ஒரு நம்ம அழகான ஒரு இதில் நாம் இருக்கோம். நாம் வந்து எப்பொழுதும் இறைவனை துதிபாண்டி நேர்மையான வழி உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே நாம் ஒரு இதுவாக இருந்தோம்னாக்கா கடவுள் நமக்கு நன்மையை, அமைதியை, நிம்மதி, சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். 3 வருட உழைப்பிற்கு எங்களை சப்போர்ட் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே வேணாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.